நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மை வி3 உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை வி3 பிளானில் சிஎம் பிளானுக்கு வந்து இந்த மாதத்துக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பருக்கு இந்த மாதத்துக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் கிடைச்சிருமா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து ஓஎம் மெம்பருக்கு வந்து பேமெண்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு சிலருக்கு வரலாமல் இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் டயம் இருக்குது, வந்துடும். அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு வந்து பிஎம்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எல்லோரும் விட்ரால் போடாதவங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே விட்ரால் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அடுத்த வாரத்தில் வந்து எஸ்எம் அந்த கோல்டு பிளான் எல்லாமே வந்து விட்ரால் கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி அப்டேட் வருது அப்படின்றது. நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம உறுப்பினர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிஎம் பிளான்லேருந்து யாராவது இந்த மாதத்துக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா அமௌண்ட்டும் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. நீங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம், ஜூன் 4 வந்து சிஎம் பிளான்காரங்களுக்கு வந்து விட்ரால் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஓஎம் பிளானுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அடுத்த வாரம் பிஎம் பிளான், அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சிஎம் பிளானுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல சார். நம்ம கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். அதில் 82% மேலே வந்து சிஎம் பிளானுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கணும். அவங்க தான் வந்து இதில் வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தான் முன்னாடி கொடுத்துருக்கணும், நிறைய அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கருத்தும் அதாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நிறுவனம் ஏன் முதல்ல வந்து ஓஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறுவனத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், எந்த ஒரு பிளானை எடுக்கிறதுக்குமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டு தான் வந்து நிறுவனத்துக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அந்த ஒரு அமௌண்ட்டே இந்த 4 மாதமாக கிடையாது அப்படிங்கும் போல் நிறுவனத்துக்கு அதிகமான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நம்ம அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஜூன் 4 வந்து அமௌண்ட் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு அதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போவும் வந்து இந்த நிறுவனம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பர்ச்சேஸ் அதிகமாக வர தான் நிறுவனத்துக்கு வந்து அதிகமான லாபங்கள் வரும். அப்பொழுது தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்க முடியும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்க மாதிரி வரும். அப்படியே இருந்தாலும் ஜூன் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லா அமௌண்ட்டுமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயந்தான். அதே மாதிரி டபுள் பேமெண்ட்டு போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் தெரியும் 30 நாளைக்கு ஒருக்க தான் வந்து விட்ரால் கொடுப்போம் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும் போல் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு டபுள் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கும் நமக்கு வந்து ஜூலையில் தான் அடுத்த அமௌண்ட்டு போடுறது மாதிரி வரும். அதனால் வேலெட்டில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் ஒரே பேமெண்ட்டாக கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இல்லை. அதனால் நம்ம உறுப்பினர்கள் யாராவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்க, இதை வச்சு இந்த அமௌண்ட்டு இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும், அதை வச்சு நான் ஒரு கடன் அடைக்கிறேன், இல்லைனா ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து வேறு ஒரு மாற்று ஏற்பாடு தான் பண்ணிக்கணும். நீங்கள் என்னையை பொறுத்தளவுக்கு நிறுவனம் 2 பேமெண்ட்லேயும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு 15 ரூபாய் 20 ரூபா அந்தளவுக்கு தான் ஒரு மாதம் விட்ரால் கொடுங்க அப்படின்றது மாதிரி தான் சொல்ல வருவாங்க. அது எப்படின்றத அப்டேட் வரும்போல் பார்க்கலாம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இது ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா முதல்ல 4 மாதம் இருந்துச்சு, இப்போ இந்த ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம 15க்கு அப்புறம் விட்ரால் கொடுத்தாலும் அங்கிட்டு ஒரு வாரம் ஆகும், 20க்கு மேலே தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதமும் சேர்ந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்க வேலைட்டையும் 1.5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது கண்டிப்பாக. இப்போ ஒரு சிஎம் பிளானாக ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு 80 ரூபாய்க்கு பக்கமாக இருக்கும். மற்றபடி அவங்க சீலிங் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். எல்லா அமௌண்ட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்றது சாத்தியம் இல்லை. அதனால் நம்ம பொறுத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் விட்ரால் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதற்கான மாற்று ஏற்பாடை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறுவனத்தில் உள்ள உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம். இதை ஒரு சிலர் ஏற்றுக்குவீங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமையும் அதை வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, உள்ள விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி வீடியோ நம்ம அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். யாருக்காவது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.